ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அதாவது ஆர்பிஐலேருந்து ஒரு எச்சரிக்கை மெசேஜை இப்போ எல்லாருடைய வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். பணத்தை திருடிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆக்கி விட்டதுனால நம்ம பணத்தை டிஜிட்டல் வழியாக எல்லாமே திருடுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. ஆன்லைன் வழியாக தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ புதுவிதமான ஒரு மோசடி ஆன்லைன்ல நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, உங்களை போலீஸ் இல்லைன்னா உங்க ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுறாங்க, இல்ல சைபர் கிரைம்ல இருந்து கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு ஏதாவது நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, இந்த தப்பை நீங்க மறைக்கணும்னா, இந்த கேஸை வாபஸ் பண்ணணும்னா இவ்வளவு தொகையை இவ்வளவு அமௌண்ட்டை இந்த அக்கௌண்ட்ல போடுங்க, இல்லைன்னா உங்களை கைது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய மோசடிகள் நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி மோசடிகள் வரும்போது எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ ஒரு வீடியோவே அனுப்பியிருக்காங்க. இந்த வீடியோவை நான் போடுறேன். ஹலோ ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். மறுபடியுமா? உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க, தனியா. உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. கம்பி எண்ணணும். 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம். சார், இவ்வளவு எங்கிருந்து? ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன். இப்ப ப்ராசஸிங்க்கு 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா. சார், 2 லட்சம் என்னாச்சப்பா? அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான். அடே, கட் பண்ணிட்டான். பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல. இதெல்லாம் ஃப்ராடுப்பா. ஃப்ராட்? போலீஸ், பேங்க், ஆர்பிஐ இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா பணத்தை காலி பண்ணிடுவாங்க. ஆர்பிஐ சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இந்த மெசேஜ்ல என்ன வந்திருக்குன்னா, டிஜிட்டல் கைது, ஆன்லைனில் உங்களை கைது செய்ய முடியுமா? முடியாது, இது சைபர் மோசடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் வழியா உங்களை கைது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களை கைது பண்றோம் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல வீடியோ கால்ல ஒரு போலீஸ் ஆபீசர் உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பா மோசடி தாங்க. ஏன்னா ஆன்லைன் வழியா உங்களை கைது பண்ண முடியாது. நினைவு கொள்ளுங்கள், அழைப்புகள் செய்திகள் மூலம் கைது செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம கால் பண்ணி கைது பண்றோம் அப்படின்னு சொல்றதோ இல்ல மெசேஜ் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லதோ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கி தொடர்பான தகவல்களை பகிர வேண்டாம். வங்கியில இருந்து நாங்க கால் பண்றோம், உங்களோட பேங்க்ல இருந்து ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை சொல்லுங்க, இல்லைன்னா கார்டு நம்பரை சொல்லுங்க, பின்ன சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது காலோ மெசேஜோ வந்தா அதை நீங்க பகிர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழைப்பாளரின் நம்பகத்தன்மையை சரிபார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு யாராவது கால் பண்றாங்கன்னா அவங்க நம்புற விதத்துல பேசுறாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்க சரி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. சந்தேகமாக இருந்தால் உங்கள் வங்கியை தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, இவங்க பேசுறதுல ஏதாவது டவுட் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பேங்கை கான்டாக்ட் பண்ணிட்டு அப்புறமா உங்கள்கிட்ட பேசுறது நல்லா இருக்கும். இல்லைனா உங்க பணத்தை அவங்க திருடுறதுக்குள்ள வழியா கூட அமையலாம். பாதுகாப்பாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஒன்று 1930 என்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புகார் பண்ணலாம். இல்லைனா www.cybercrime.gov.in என்கிற வெப்சைட்ல போய் நீங்க புகார் பண்ணிக்கலாம். எச்சரிக்கையா இருங்க. இதே மாதிரி நிறைய மோசடிகள் ஆன்லைன்ல நடந்துட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொருவரையும் காப்பது நம்ம மட்டும்தான். கண்டிப்பா எச்சரிக்கையா இருங்க. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்டர்.